அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து என்னை மிக தொடர்ந்து பாதித்து கொண்டே இருக்கிறது. பாசிட்டிவாக, உன் தலைவிதியை நீயே நிர்ணயிக்க முடியும். யூ கேன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி. இது உண்மையா 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 என்பதில் தான் எனக்கு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் சொல்லலாம், பழகி பழகி தொடர்ந்து வருடங்கள் மாற மாற உண்மைதான் உண்மைதான் என்று தெரிகிறதே ஒழிய, அந்த உண்மைதான் என்பதற்குரிய உண்மையான இயற்கை இயல் பொருளும் அறிவியல் பூர்வமான சான்றும் உண்மையான ஆன்மீகத்தினுடைய ரகசியமும் பிடிபடாமல் இருந்தது. இப்போ உண்மையிலே பிடிபட என்ன உள்ள வருதுன்னா, நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லாஜியுமே, நமக்கு தெரிஞ்சது நாடி ஜோதிடம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சது அஸ்ட்ராலஜி வச்சுக்கோங்க, அப்புறம் எத்தனை லாஜியும் வச்சுக்கோங்க, யாராலும் இன்னொருவனுடைய தனி மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கவே முடியாது. சாய்பாபா 94 இயர்ஸில் தான் தன்னுடைய உடலை விட்டு செல்வார் என்றெல்லாம் அவரே கூறியிருக்கிறார். என்ன நடந்தது? ஆக இது இந்த கருத்தினை ஏன் ஆழமாக நான் சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே ஒரு முழுமையான வேதாந்தம்னு சொல்லுவேன். வேதாந்தம்ன்றது வார்த்தைக்காக, அவருக்குள் இல்லாத ரகசியமே இல்லை. இதை நான் சிந்திக்கும் போது தான் இந்த உனக்குள்ளே எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்க எதையுமே நீ செய்யலாம், எப்பவும் செய்யலாம், இதை நம்புன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய கான்செப்ட் திருப்பி திருப்பி என்னை இது சுவாமி விவேகானந்தரை சொல்கிறதில்ல. சுவாமி விவேகானந்தர் சொன்னது உண்மையான்னு பார்த்தா, ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கே என்னடா நாம் செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சிடலாம் போல தெரியுதே, நம்ம மட்டும் நம்பணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்லையற்ற என்ற ஒரு சக்தி. இது ஞான தீபத்தினுடைய 3வது பகுதி படிக்கும்போது உண்மையான மனிதன் ஒரு டைட்டிலில் வருது, ஆன்ம சுதந்திரம்னு ஒரு டைட்டில் வருது. சுவாமிஜியினுடைய ஒவ்வொரு வரியையும் படிக்க அவரோட உயிரோடு இருக்கும்போது பயணம் பண்ணது மாதிரி இருக்குது. அதனால் அந்த இந்த கான்செப்டை சொல்லணும். நான் எப்படி எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டுன்னு சொன்னால் தான் நீங்கள் சுவாமி விவேகானந்தருடைய ரகசியம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிபடலாம். துப்பாக்கி எடுத்து சுடுவதை பார்த்துருக்கோம், அது சுடுதல். அதே மாதிரி உலகத்தினுடைய அன்பை பூரா ஒருத்தவங்க கொட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ரகசியம் என்ன? நமக்கு இவங்கள்ட்ட நமக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் நமக்கு கொட்டி கொடுத்து நம்மளை அரவணைச்சாங்கன்னா எந்த நிகழ்வு ஏற்படும்? சரி, மிகப்பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுடும்போதும் அதனுடைய ரகசியம் ஒன்று தான். அது நமக்கு பாதிப்பு ஏற்படுறது. அது நெகட்டிவ்னா, நம்மை அரவணைத்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தாய்மை என்று பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சின்ன விஷயமா சொல்கிறேன். காய்கறிகளையெல்லாம் பிடுங்கின அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சமைச்சோம்னா
அது என்வின்றதை விட்டுருங்க. அந்த காய்கறிகளுடைய அப்படியே ஒட்டுமொத்த ருசியும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த காய்களை ரசிக்கவே முடியும். எந்த காய்க்கு இவ்வளவுக்குள்ளுக்குள்ளே இருக்கான்னு. ஏன்னா அரை மணி நேரம் ஆச்சுன்னா 1 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு நிறைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுகள்லாம் அதுக்கு நல்ல நேம் சொன்னார் ஒருத்தர். அவ்வளவு ஆக்குப்பை பண்ணி அது குறைஞ்சிக்கிட்டே போயிடும். எது குறைஞ்சிக்க அதனுடைய உண்மையான 100% அந்த கத்திரிக்காயிலேயோ அந்த வெஜிடபிள்ஸுக்குள்ளே இருந்த உண்மையான எனர்ஜி போயிடும் இல்லையா? லேட்டானா இது மாதிரி ஒரு விஷயத்தை சுவாமிஜியினுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அது என்னடா வரிகளாக இருக்குன்னு நான் பார்த்தேன். நோ, ரகசிய வித்தைகள், அதிசூட்சும வித்தைகள், ரகசியங்கள். அவர் இவ்வளவையும் படிச்சிருக்காரான்னு கேட்டால் கூட சந்தேகம் வருது எனக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை லிட்ரேச்சரையும் அப்படியே 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 புரட்டி போட்டு சொல்கிறாரு. நாம் படிக்கவே முடியாத, இதுவரைக்கும் கேள்வியே பட முடியாத, இப்போ அறிவியலில் இருக்கிற ரகசியங்களை ஆன் த வேல கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஞானதீப்த தீபத்தினுடைய 3வது பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப ஹெவியாக நான் பார்த்தேன். அதை படிக்கும்போது ஒரு மனிதனை, இதுதான் மனிதன், இதுதான் இயற்கை, இதுதான் ஆத்மா, அத்தனையும் அப்படியே புழிஞ்சு உயிர்ப்போட, அந்த காய்கறியை சொன்னேன் இல்லைங்களா, அது உயிர்ப்போட காய்கறி. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள்லேயும் வார்த்தைக்குள்ளேயும் வரிகள் முடியும் போதும் அப்படியே அப்படியே இழுத்து கொண்டு போய் நம்மை எங்கேயோ கொண்டு போகிறது தெரியும். இப்போ சுவாமி விவேகானந்தர் எனக்கு இவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அவரை ஃபாலோயர் ஆகிற விஷயம்லாம் போயிட்டு அறிவியல் ரகசியம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எல்லாமும் இருக்கிறது என்பதை, அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது என்று சொன்ன ரகசியமும், என்னால் அவ்வளவு அவர் படித்து சொல்கிறது இன்று வரை அதில் நீங்கள் பெசகு இருக்காது. எங்கேயாச்சும் அவர் பேசுனதில் மனம் அப்படி அந்த புல் ஸ்டாப் கடைசியில் முடிக்கும்போது எங்கனையாச்சும் இருக்குமானா இருக்காது. இந்த மாயை சொல்லும்போது, நமக்கு மன மயக்கமாகும் சொல்லும்போது, ஆத்மாவை பிரித்து சொல்லும்போது, ஏன்னா அதெல்லாம் தனித்தனியாக படிக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டே வரேன்னா, அப்போ இதற்கு வேண்டிய இந்த ப்ரெசண்ட் வேர்ல்டுக்குரிய ஒரு ரகசியமான ஒரு லாஜியை நம்ம ஒரு முயற்சி பண்ணேன் நான். அது பேர் தான் செல்ஃபாலஜி, அது பேர் தான் சுயவியல் கேட்பாடு. அதன்படி ஒவ்வொரு நொடியும் இயங்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லா லாஜியும் இதில் நீங்கள் மிஸ் ஆயிடும். அஸ்ட்ராலஜி சொன்னால் 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு எல்லாம் அசம்ஷனாக இருக்கும். அஸ்ட்ராலஜியில் நிறைய உண்மைகள் உணர்ந்தவங்க சொல்கிறாங்க, அதற்கு முரண்பாடு இல்லை. இது தாண்டி எழுதிக்கிற முடியுமா, எழுதி கொடுக்க முடியுமா? அவர் கொடுக்க முடியாது சில விஷயங்கள், செய்திகள். ஆனால் இது எப்படின்னா, இன்னொருத்தர் உங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது, உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் தான் டிட்டர்மின் பண்ண முடியுன்றது தான் செல்ஃபாலஜி. ஒவ்வொரு நொடியும் அதை நம்ம பார்க்கும்போது தான் நிறைய ஆத்ம ரகசியங்கள் எல்லாம் பிடிபடும். நான் அதுக்குள்ளே வரலை. 2 வகையாக பிரிச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நாம் இறக்கிறது வரைக்கும் இந்த பூமியில் இருந்தாகணும். யாரும் அவசரப்பட்டலாம் நான் இறந்து போயிடுறேன்னு சொல்கிறதில்ல. இப்போ ஒரு விஷயம் எல்லாரும் தெளிவாக இருக்காங்க, சாகிறது என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய உலகத்தினுடைய கடைசி இல்லை, முதல் ஒரு கொடூரமான பயம்.
ஆனால் அந்த மரணமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உணர்வு இல்லை ஏற்படணும்னா அந்த உணர்வை கொடுப்பது எது? இது மாதிரியே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல் முயற்சி, உங்களுடைய செயல் அத்தனைக்குமே நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும் என்பது தான் சுயவியல் கோட்பாடு. எப்படி? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படி வச்சுங்க. ஏன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு குறைந்தது 30,000 தாட்ஸ் வருதுன்றாங்க. அந்த தாட்ஸ் பூரா உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிய தாட்ஸ் கிடையாது. ஏற்கனவே உங்களுடைய காலகாலமாக, நாங்கள் அவங்க சொன்னது மாதிரி சொல்ல, காலகாலமாக உங்களுக்கு எல்லாரும் போதிக்கப்பட்டு, சொல்லப்பட்டு, கேட்கப்பட்டு, பேசப்பட்டு, அதை முயற்சி செய்யப்பட்டு, அதில் அனுபவம் வந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாட்ஸை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு வயது 25, 30, 35, 40 வரைக்கும் வர்றவங்க. மறுபடியும் யாரை நம்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாத, இதுவரையும் அப்படி நிர்ணயித்து கொடுக்கவே கிடையாது சில விஷயங்கள். நீங்கள் அதில் 1% அது அருள் வாக்குன்னு சொல்லிடுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் டோட்டலி, ஏன்னா நீ ஒவ்வொரு நொடியும் உயிரோடு இருப்பது போல் நீ ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியில் வாழணுமே. நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வாழ்ந்தேன் சார், இப்போ உயிர் வேணாம் சொல்ல முடியுமா? அந்த உயிரோடு வாழ்ம்போதெல்லாம் எண்ணத்தோடு தானே வாழ முடியும். அந்த எண்ணத்தோடு வாழ்கின்ற ஒன்றில் கூட ஒரு சின்ன செகண்ட் தாட்டே அல்லது டவுட்டே வராமல் வாழணும்னா நீங்கள் உங்கள் சுயவியலை பற்றி புரிஞ்சால் தானே வாழ முடியும். உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய மரபணு திறன், உங்களுடைய காலம், இடம், பொருள் அனைத்துமே ஒவ்வொரு செகண்டும் நீங்களாக இருக்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒரு நாளைக்கு முன்னால் இருந்தது கிடையாது. உடம்பில் இருக்க உறுப்புகளெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. சயின்ஸ் தெரியும், எலும்பு எப்படி மாறுது எல்லாம் தெரியும். அதே மாதிரி மரபணு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸாக மாறி, எலிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸாக மாறி, என்ரிச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸாக மாறி, என்லார்ஜ்மெண்ட் ஆகி கடைசியில் என்லைட்டன்மெண்ட் ஆகுது அந்த மரபணு. ஸோ உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்கும் பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு நின்ற பிறகு மாற்றங்கள், அதுதானே நமக்கு முதுமையாக கொண்டாந்து விட்டது. இப்போ வேறு எது விட்டுச்சு? உடம்புல முதுமை, உணர்வில் முதுமை, நடையில் முதுமை எல்லாம் வருதே. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அறிவில் மாற்றங்கள், எண்ணத்தில் மாற்றங்கள், உங்களுடைய செயலில் மாற்றங்கள், உங்களுடைய மரபணு திறனில் மாற்றங்கள். பாசிட்டிவாகவே பேசிக்கணும். இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை யார் டிசைட் பண்ண முடியுன்றதான் நம்ம சுயவியல் கோட்பாடு சொல்லுவோம். தனி மனிதனாகிய நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? உங்களுடைய அகமாக போய், எப்படி அகமாக போகிறதுனா வேறு, எல்லா நடந்த ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் எப்படி கனெக்டடாக காரியமாக இருந்தீங்கன்றதை மட்டும் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறதில்ல. பணம் வந்தால் நேரம் ஒதுக்குறது, உங்களுக்கு ஈகோ வந்துட்டால் நேரம் ஒதுக்குறது, உங்களுக்கு ஃபால்ஸ் ஈகோ வந்துட்டால் நேரம் ஒதுக்குறது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் சொன்ன விஷயத்தை நான் அப்படி வைரவாக்கியமாக இருக்கேன் எதிர்த்துக்கிட்டுன்னு சொல்கிறது. ஆனால் உங்களை ஒவ்வொரு நொடியும், இது எல்லோரும் ஓஷோ வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க, யாரும் சொல்லாமல் இல்லை. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, அதில் நீங்கள் அதை டிசைட் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயமும்
நீங்கள் நினைக்கிற, சிந்திக்கிற, செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துக்குடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு செகண்ட் தாட்டுக்கு இல்லாமல் உங்கள் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் வேர்ல்டிலே வள்ளுவன் சொன்ன எண்ணியதை எண்ணியவாறு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறன்னு வள்ளுவன் சொன்ன விஷயத்தை அடைவது தான் இது. இது வந்து மேலே சொர்க்கத்தில் போய் பார்க்குறதில்ல, அல்லது ஏதோ இன்னொரு உலகத்தில் போய் நீங்கள் பார்க்குற விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது வரை சாக முடியாதோ அது மாதிரி வாழ்வது வரை சுவாமி விவேகானந்தர் சொல் இடைவெளி இல்லாமல் உழைத்து கொண்டே தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. கீதையில் சொன்னது மாதிரி ஒரு கணங்கூட, ஒரு ஜனம்னு சொல்கிறார் அவர்னா, ஒரு 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 புள்ளி, ஒரு நுண்ணொடியில் கூட நீங்கள் இயங்காமல் இருக்க முடியாது. நீங்கள் உடலில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உடலுக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. மூளை தூக்கமே எடுக்கிறதில்ல. இப்படிப்பட்ட இரகசிய பெட்டகமாகிய இந்த உடம்பை, இந்த இரகசிய பெட்டகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவை, நுண்ணறிவை, பகுத்தறிவை, மரபணு திறன் அறிவுகளையெல்லாம் வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் லீட்ஸ் டு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் அப்படியே அலசிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் அலசுறதுக்கு வந்து நேரம் இல்லைன்றீங்க, அங்கே தான் விஷயம். பட் அவங்கள அலாட் பண்ணிடுங்க. காலையிலேயோ இரவோ, டைம் கிடைக்கும் போதோ, ட்ராவலிங்கில் இருக்கும்போதோ, தனியாக இருக்கும்போதோ, தூங்க போகும்போதோ அதை அலசுங்க. உலகத்தில் எதையும் பார்க்க வேணாம். நீங்கள் யாரையும் உங்கள் தலையெழுத்துக்கு இன்னொருத்தரை கூப்பிட வேணாம். இயற்கையினுடைய, உலகத்தினுடைய பெரிய யூனிவர்சல் மிரக்கிள்ஸ் இது உங்கள் உடம்பு. அதனால தான் உடலே உலகின் முதல் அதிசயம். இதை நடத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆத்மாவினுடைய கருவியாக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் அதிசய பெட்டகம் மூளை. அதனால தான் நம்ம சொன்னோம், மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களையெல்லாம் எடுக்கணும். எப்போ எடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய இருத்தலில், அதாவது ஒவ்வொரு நுண்ணொடியிலும் உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள் எல்லாம் ஒத்துப்போகின்ற நேர்மறையான, அடுத்து சேர்த்துங்க, உண்மையான, சத்தியமான, கருணையான, இரக்கமான, அன்பான, இது சேர்த்துக்கிறணும். நேர்மறைன்னு சொல்லிட்டு அன்பு இல்லாமல் செஞ்சிடக்கூடாது. அதனால் அதில் மிக ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் எப்படி நேர்மறையாக இருப்பதற்கு உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பதியப்பட்டது தான். ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, நீங்கள் நியூக்ளியஸை பார்த்துருப்பீங்க, புரோட்டானை பார்த்துருப்பீங்க, நியூட்ரானை பார்த்துருப்பீங்க, அடுத்து வந்து குரோமோசோம் பார்த்துருப்பீங்க, எல்லா சிஸ்டமும் உள்ளே பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உண்மை என்ற சொல்லவே முடியாத, பார்க்க, அதாவது எதனாலும் நீங்கள் வந்து விலக்கிவிட முடியாது உண்மை, அன்பு, ரெண்டு விஷயம். அதனால தான் உண்மையை வந்து அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க. உண்மைதான் தெய்வம். இந்த உண்மை என்ற ஒரு மெட்டாஃபிசிக்கல் வைப்ரேட்டிங் அதிர்வலை, உணர்வு அதிர்வலை, சூப்பர் கான்சியஸோடு கலந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இயங்கிக்கிட்டு நீங்கள் நினச்சாதான் நீங்களாக இருப்பதில் 100% இதையும் சேர்த்து செய்கிறது தான் 100% நீங்களாக இருத்தல். அந்த நீங்களாக இருக்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் உங்களை தொட சொல்லாது, செய்ய மாட்டீங்க. அப்போ என்னாகும்? ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியையே புரட்டி போட்டு புதிய
அதாவது சக்தி யுகம் பிறக்க கொண்டு வந்தவங்கள இவங்க பாட்டுக்கு சக்தி யுகம் அந்த யுகம் இந்த யுகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க சொல்கிற விஷயம், ஒரு செய்தி, அது தவறு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் உருவாக்கலாம், ஒரு இயேசு உருவாக்கிய விஷயம், ஒரு முகமது நபி உருவாக்கிய விஷயம், ஒரு விவேகானந்தர் உருவாக்கிய விஷயம், ஒரு ரமணர் விஷயம். நீங்கள் இதை மெய்ஞானம் மட்டும் அடிச்சுக்கலாம். விஞ்ஞானம் பூரா, உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் பூரா பாருங்கள், இன்றைக்கி வந்த இணையதளம் வரைக்கும். அப்படிப்பட்ட ரகசிய பெட்டகத்தை தான் அந்த நீயாக இருத்தலில் ஒவ்வொரு நொடியும் இருப்பதான் நம்ம சுயவியல் கோட்பாடு சொல்லுவோம். அதனால் அந்த சுயவியல் கோட்பாட்டை பற்றி கொஞ்சம் ஸ்பார்க் வந்தது பதிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் ஆரம்பத்தில் கற்றுக்கிறணும். கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எங்கேயும் போகணும். உங்களுடைய பசியை நீங்கள் தீர்ப்பது போல் உங்களுடைய சிறுநீரங்கள் நீங்கள் தான் கழிக்க முடியும். உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் பெற முடியும். அழுதாலும் அவள் தான் பிள்ளை பெற முடியுன்ற மாதிரி. அதனால் முதல் இந்த தொடக்கத்தை பாருங்கள். உலகத்தில் யாருமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வச்சிருக்க அத்தனையுமே மனமயக்கம்தான். ஓஷோ சொல்கிறது முக்கியம் உண்மை. சுவாமி விவேகானந்தர் தீர்க்கம், உங்களுக்கு மனமயக்கம்தான். உலகத்தை படைச்சிருக்கீங்க, பொருட்கள் மீது வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் உங்களை விட்டு இந்த பற்றற்று இருந்து ஓடியார சொல்ல, நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. சுவாமிஜி அழகாக சொல்லுவாங்க, அந்த க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, எதெல்லாம் பிடிக்குதுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, அதை பூரா வேணாம்னு சொல்கிற வில்லிங்னஸ் வேணுன்றாரு. அப்போ தான் நீங்கள் அதை உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் புரியுதுன்னு சொல்கிறாரு. அதை சுற்றி சொல்ல வர்றது, முதல்ல செல்ஃபாலஜின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தியரி இது. அந்த தியரி நான் சொல்லுவதல்ல, நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது. எனக்கு வாங்கின செல்லை நான் பயன்படுத்திக்கிறேன், உங்களுக்கு வாங்கின செல்லை பயன்படுத்துங்க, உங்களுக்குரிய மூளையை நீங்கள் பயன்படுத்திக்கிறது மாதிரி. ஆனால் உலகத்தையே இன்னும் ஒரு புதிய புரட்சியை உருவாக்குறதுக்காக நாம் மறுபடியும் சோசியல் மீடியாவிலையும் இதுலேயும் போட்டு ஒரு சாதாரண நிலைக்கு வந்துட்டோம். இது எனக்கு பட்டது பதிஞ்சு வச்சுருக்கேன். சுயவியல் கோட்பாடு ரகசியங்கள் நிறையா அதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நொடியும் எங்கெங்கெல்லாம் நமக்கு அதுக்கு தக்கபடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 years பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா, குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் கொட்டலாம். அது ஆனால் அவங்களுக்கு 10 years, அந்த 10th படிக்கிறதுலேருந்து 12th ஒரு 3-4 years இதை டியூன் பண்ணிட்டா இந்த உலகத்தில் எதுவுமே பிரச்சனை இருக்காது. சத்தியமாக சொல்கிறேன், 100க்கு 99 மருத்துவம் அழிஞ்சே போயிடும். காவல்துறையெல்லாம் படுத்து கிடப்பாங்க, நீதித்துறைக்கு அங்கே இடமே இல்லை, லஞ்சம் லாவணி எதுவுமே ஆகாது. அப்படிப்பட்ட ரகசிய பெட்டகம்தான் இந்த உடல். இந்த உடலே தியானமாக சிந்திச்சிங்க என்று நீங்களாக இருந்தீர்களானால் ஒரு தனி மனிதன் உலகத்தில் எந்த விதமான நம்பிக்கையோ பொய்மையோ மூட நம்பிக்கையோ எல்லாம் நம்ம தானே வச்சுக்கிறோம். பேராசையோ பொறாமையோ எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு, சுயநலமோ அழிஞ்சே போயிடும். மரணத்தை பற்றியும் பயம் நீங்கிவிடும். மரணம் வரும்போது பார்த்துக்கிறோம்னு சொல்லும். ஒவ்வொரு நொடியும் மரணத்தின் துளிகளும் உணர்வுகளும் அங்கங்கே டச் பண்ணும்போது நாம் இன்னும் அவேராக இருப்போம். ஐயோ சாகிறதுக்குள்ளே ஏன் தப்பு பண்ணணும், விடு, சாகத்தான் போகிறோமே. இந்த உணர்வு பாசிட்டிவாகவே இருந்தாலே, என்னுடைய சின்ன அனுபவத்தை பாசிட்டிவாகவே இருந்தாலே நம்மை தவறு செய்யவே விட மாட்டேங்குது. என்னை கேட்குறாங்க சில பேர், நான் தவறு செய்ய ஏதோ கட்டுப்பாடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் செய்யவே முடியலையே. ஆனை பொண்ணாக மாத்திர வேலை மாதிரி ஆகிப்போம். நடக்காத விஷயம் இருக்குல்ல உலகத்தில். இறந்த மனிதனை உயிர் எழுப்புறாங்களே, எத்தனை பேர் எழுப்பிட முடியும்? நீங்கள் எப்படியோ ஒரு தவறு நடந்து திடீர்னு எழுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இது மாதிரி திடீர்னு சூரியனை ஒரு 2 சூரியன் நான் படைச்சி கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ரகசியங்களாக எனக்கு இறைவன், அப்படியே இயற்கை இறைவன் சொல்கிறது அதுதான் நினைக்க முடியும். நம்ம வந்ததுலேருந்து சொல்கிறேன், நம்ம ஆதி மூலத்திலிருந்து சொல்கிறேன். நான் எந்த விதமான ஃபார்மாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஃபார்மாலிட்டிக்கும் போகிறதில்ல. அதுக்கும் காரணம் என்றால் ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர்
செகண்டரி டு நோ த காடுன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான் பார்த்தேன். இப்படி சுவாமி விவேகானந்தரே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. வள்ளுவன் உலகத்தினுடைய கடைசி ரகசியங்களாக போட்டவர். அதையும் நம்ம செல்ஃபாலஜியும் சேர்த்து சொல்கிறேன், மறுபடியும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.